வெல்கம் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ட் ஃப்ரம் தி ஸ்க்ராட்ச். இந்த 4 விஷயம் தெரியாமல் கண்டிப்பாக நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை படிக்க ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் ஒன், அண்டர்ஸ்டாண்ட் த சிலபஸ். ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம் படிக்க போறீங்கன்னா அது என்ன சிலபஸ் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். என்ன படிக்க போறீங்கன்றது. நிறைய பேர் சொல்லுவாங்க சிலபஸ் அப்படியே வந்து அட்ட டு அட்ட மனப்பாடம் பண்ணுங்க, இதான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு. அதை நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா அது உங்களால் முடியவே முடியாது. அதை நீங்கள் மனப்பாடம் பண்ணுறதுலேயே வந்து ஐயோ இது இவ்வளோ கஷ்டம் போல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குட் பண்ணுறது தான் நிறைய சான்ஸ் இருக்கு. சிலபஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க போதும். சிலபஸை மெமரைஸ் பண்ணி அதுல இருந்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஒரு கொஸ்டின் கூட வரப்போறது இல்லை. பட் அண்டர்ஸ்டாண்டிங் த சிலபஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நீங்க ஏன் சிலபஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா, நீங்க சிலபஸை பொறுமையா கோ த்ரூ பண்ணாலே நிறைய விஷயம் நீங்க ஏற்கனவே படிச்சதா தான் இருக்கும். ஸ்கூல் புக்ஸ்ல கண்டிப்பா ஒன் டைம் ஆகுது நீங்க அதை பார்த்துருப்பீங்க. ஒரு 20% ஆஃப் த சிலபஸ் தான் உங்களுக்கு ரொம்ப புதுசா இருக்கும். இது என்னன்னே தெரியலையேன்னு இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கும். அதனால ஃபர்ஸ்ட் சிலபஸ் என்னன்றதை பாருங்க. பட் நீங்க சிலபஸை மக பண்ணும் அப்பதான் நீங்க எக்ஸாம் கிளியர் பண்ணுவீங்க. அதெல்லாம் சம மித்து. நீங்க அதெல்லாம் பண்ணணும் அவசியமே கிடையாது. ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் சிலபஸ். தென் செகண்ட் ஸ்டெப், வேர் டு ஸ்டடி. நீங்க சிலபஸை பார்த்துட்டீங்க. சிலபஸ்ல உள்ள டாபிக்ஸ் நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன், கவர்மெண்ட் எக்ஸாம். ஸோ கவர்மெண்ட்டே தர சோர்ஸ் என்னன்னா ஸ்கூல் புக்ஸ். ஸ்கூல் புக்ஸ்ல இந்த சிலபஸ்ல ஒரு டாபிக் எந்த டாபிக் எல்லாம் ஸ்கூல் புக்ஸ்ல கவர் ஆகுது அப்படின்றத நம்ம சோர்ஸ் பண்ணோம். அந்த டாபிக்ஸ் எல்லாம் டிஃபைன்டா எடுத்து ஸ்கூல் புக்ஸை படிக்கணும். நிறைய பேர் ஸ்கூல் புக்ஸ்ல இருந்து ஏதோ எக்ஸாம் கொஸ்டின் கேட்கற மாதிரி அப்படியே அட்ட டு அட்ட ஸ்கூல் புக்ஸை படிப்பாங்க. வெரி ராங் ஸ்ட்ராட்டஜி. 6th ஸ்டாண்டர்ட் புக்ஸ்ல இருந்து 6th 7th 8th 9th 10th ஒரு ஆர்டரா அவங்க பாட்டுக்கு படிச்சுட்டு போயிட்டு எக்ஸாம் போய் அட்டன் பண்ணாங்கன்னா கண்டிப்பா எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்க போறது இல்லை. ஏன்னா எக்ஸாம்ல கொஸ்டின் ஃப்ரம் த சிலபஸ்ல இருந்து தான் கேட்பாங்க, ஸ்கூல் புக்ஸ்ல இருந்து கிடையாது. ஸோ நீங்க ஸ்கூல் புக்ஸ் ஆர்டர்ல படிச்சு நான் 6th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி அப்படின்னு நோட்ஸ் எடுத்து வைக்கிறது, அப்புறம் 7th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி நோட்ஸ் எடுத்தீங்கன்னா அது ஸ்கூல் எக்ஸாமுக்கு தான் யூஸ் ஆகும். உங்களுக்கு இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணி யூஸ் ஆகாது. ஸோ இந்த ப்ராப்ளம் நீங்க எப்படி அட்ரஸ் பண்ணலாம்னா, சிலபஸ்ல ஒரு டாபிக் இருக்கா, அந்த டாப்பிக்கை ஃபர்ஸ்ட் எழுதுங்க. இந்த இது ஒரு நோட்ல எடுத்து எழுதுங்க. ஸ்கூல் புக்ஸ்ல உள்ள எல்லா புக்ஸையும் கோ த்ரூ பண்ணி பாருங்க, 6th இருந்து 12th வரையும். ஸோ இந்த டாபிக் ஸ்கூல் புக்ஸ்ல எங்க கவர் ஆகுது அப்படின்றத ஃபைன் பண்ணுங்க. சம்டைம்ஸ் வந்து 6th கவர் ஆகும், அதே டாபிக் 7th கவர் ஆகும். தென் 8th அந்த டாபிக் பத்தி பேசியிருக்க மாட்டாங்க. 9th கவர் ஆகும். தென் 10th விட்டுருப்பாங்க. தென் 11th 12th ஏதாவது ஒரு ஸ்டாண்டர்ட்ல கவர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி கவர் ஆகுதுன்னா நீங்க அந்த டாபிக் எப்படி படிக்க ஸ்டார்ட் பண்ணணும்னா 6th இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணி நோட்ஸ் எடுங்க. அப்படியே நீங்க 12th வரையும் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டாபிக் முடிச்சாச்சு அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஸோ உங்களுக்கு கிளாரிட்டி இருக்கும். நீங்க இந்த சிலபஸ்ல உள்ள ஈச் அண்ட் எவ்ரி வேர்டை டாபிக் வைஸா எடுத்து சப்ஜெக்ட் வைஸா எடுத்து ஸ்கூல் புக்ஸ்ல இருந்து 6th இருந்து 12th வரையும் எல்லா புக்ஸையுமே ஈச் அண்ட் எவ்ரி புக்கு நம்ம ஃபுல்லா அட்ரஸ் பண்ணணும். ஈவன் இந்த ஃபைன் பண்ற ப்ராசஸ்ல நமக்கு நிறைய வந்து டைம் தேவைப்படும். நம்ம ஒரு புக்ஸை அட்லீஸ்ட் 10 to 15 டைம்ஸ் நம்ம பெரட்டி பார்த்து தான் நம்ம இதை ஃபைன் பண்ண வேண்டியதா இருக்கும். திஸ் இஸ் கால்டு வேர் டு ஸ்டடி. அதாவது சிலபஸ்ல ஒரு டாபிக் ஸ்கூல் புக்ஸ்ல எங்க படிப்பது, அதான் வேர் டு ஸ்டடி. ஸோ இந்த டாபிக் நீங்க எப்படி படிக்கலாம்னா, ஒரு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நீங்களே உட்காந்து ஸ்கூல் புக்ஸை பெரட்டி பார்த்துட்டு எங்கெல்லாம் இருக்குன்றதை ஃபைன் பண்ணலாம். இல்லைனா நாங்கள் இதுக்கு வீடியோ போட்டிருக்கோம், வேர் டு ஸ்டடின்னு ஈச் அண்ட் எவ்ரி டாப்பிக்கை நீங்கள் ஸ்கூல் புக்ஸ்ல எப்படி படிக்கணும்னு. இந்த ஒர்க்கை பண்ணுறதுக்கு சாலிடாக எங்களுக்கு 1 month ஆச்சு. ஸோ எல்லா புக்ஸையும் எடுத்து ரெஃபர் பண்ணி நாங்கள் ஈவன் வந்து காமர்ஸ் புக்கு, ஆட்டோமேஷன் புக்ஸு, சுவாலஜி புக் நிறைய 11th 12th இந்த மாதிரி சப்ஜெக்ட் இருக்குன்னே ஃபர்ஸ்ட் நமக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. பட் அந்த ஆட்டோமேஷன் புக்கு, காமர்ஸ் புக்ஸ் எல்லாம் எடுத்து நிறைய ரெஃபர் பண்ணி வேர் டு ஸ்டடியை நாங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா 7010339400 இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸோ அந்த வேர் டு ஸ்டடி பிடிஎஃப் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன். இட்ஸ் பெய்ட் பிடிஎஃப். ஒரு சப்ஜெக்டோட ப்ரைஸ் வந்து வெரி மினிமம். ஒரு காஃபி குடிக்கிறத விட இந்த வேர் டு ஸ்டடி பிடிஎஃப் ரொம்ப ரேட் கம்மி. பட் நீங்க இந்த பிடிஎஃப் ஒன்ஸ் நீங்க பை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாக்டா தெரிஞ்சிடும் நம்ம எவ்வளவு படிக்கணும், நம்ம எந்த டாபிக் எல்லாம் படிக்கணும், எங்கெங்க சோர்ஸ் பண்ணி படிக்கணும், அந்த ஃபுல் கிளாரிட்டி உங்களுக்கு கொடுத்துரும். இதுதான் செகண்ட் ஸ்டெப். வேர் டு ஸ்டடி நம்ம ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பார்த்தோம்னா அண்டர்ஸ்டாண்டிங் த சிலபஸ். செகண்ட் ஸ்டெப் வேர் டு ஸ்டடி எங்க படிக்கிறது. தேர்ட், நாட் குவான்டிட்டி இம்ப்ரூவ் யுவர் குவாலிட்டி. அதாவது எல்லாரும் காமனா என்கிட்ட கொஸ்டின் கேட்கறது நான் எவ்வளவு நேரம் படிக்கணும் அப்படின்றது. இட்ஸ் ரியலி அப் டு யூ. உங்களுக்கு எவ்வளவு டைம் கிடைக்குதோ அவ்வளவு நேரத்தை யூஸ் பண்ணி படிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இங்க பார்ட் டைமா படிக்கிறவங்க கூட நிறைய பேர் ஈஸியா கிளியர் பண்ணிடுறாங்க. பட் நீங்க ஃபுல் டைமா படிக்கிறவங்களால கிளியர் பண்ண முடியல. காரணம் என்னன்னா நாங்க இவ்வளவு நேரம் படிக்கிறோன்றது நிஜமாவே முக்கியம் இல்ல. இட்ஸ் அபவுட் த குவாலிட்டி. எவ்வளோ நல்லா ஃபோக்கஸ்டா படிக்கிறீங்க, ஸ்மார்ட் ஒர்க் பண்றீங்க, இன்டென்ஸ் ஒர்க் பண்றீங்க, ஃபோக்கஸ்டா இருக்கீங்க, இதெல்லாம் கம்பைன் பண்ணி தான் ஒரு ரிசல்ட் இருக்கே தவிர நீங்க ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் படிச்சிருக்கீங்க அதனால உங்களுக்கு வேலை கிடைக்கும்னா டெஃபினட்டா கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சிலபஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம். செகண்ட் வந்து என்ன படிக்கணும்ன்றத கரெக்டா படிக்கணும். ராங்கா வந்து ரேண்டமா படிச்சீங்கன்னா கண்டிப்பா ரிசல்ட் வராது. தேர்டு, சும்மா புக்கை திறந்து வச்சுட்டு சிந்தனையை வேற எங்கேயோ விட்டுட்டு ஒரு மாதிரி பாசிவா நீங்க படிச்சீங்கன்னா அதெல்லாம் கால்குலேட்டே பண்ணாதீங்க. ஸோ வந்து ஆக்டிவா படிங்க, ஒரு இன்டென்ஸ் ஒர்க் பண்ணுங்க. இதான் வந்து தேர்ட் பாயிண்ட். ஃபோர்த் பாயிண்ட் ரொம்ப முக்கியம். நீங்க இதெல்லாமே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரொம்ப ஈஸி. இது எந்த சிலபஸ்ன்றதை அனலைஸ் பண்ண உங்களுக்கு ஒரு 1 day ஆகும், அதை நீங்க பண்ணிடுவீங்க. செகண்ட், வேர் டு ஸ்டடி. இந்த வேர் டு ஸ்டடி நீங்க வந்து ஜஸ்ட் எனக்கு மெசேஜ் பண்ணீங்கனாலே அது உங்களுக்கு கிடைச்சிரும். அதுக்காக நீங்க வந்து 1 month ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா உங்களுக்காக அதை நாங்க ஒரு 1 month ஸ்பெண்ட் பண்ணி தான் ரெடி பண்ணியிருக்கோம்.
தேர்ட் ஸ்டெப், போக போக உங்களால அந்த குவாலிட்டியும் இம்ப்ரூவ் பண்ண முடியும். நீங்க இன்டென்ஸா படிக்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஈவன் பிகினிங்ல வந்து உங்களுக்கு ரொம்ப ஆக்ஸலரேஷன் இருக்கலாம். இந்த எக்ஸாம் படிக்கலாமா, கிளியர் பண்ணுவோமா, நிறைய டவுட்ஸ் இருக்கும். பட் ஒன்ஸ் நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் பில்ட் ஆகும். நீங்க டெஸ்ட் எல்லாம் எழுதுனதுக்கு அப்புறம். அதுக்கப்புறமா நீங்க அதுல ஃபோக்கஸ்டா போயிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு டிஸ்ட்ராக்டே ஆகாது. ஈவன் அதுக்கப்புறம் உங்களுக்கு நேரமே பத்தாது. நீங்க வந்து தூங்குற நேரத்த தவிர எழுந்ததுலேருந்து தூங்குற வரைக்கும் புக்க வச்சுட்டே தான் இருப்பீங்க. உங்களுக்கு அதோட நுணன்சஸ்லாம் தெரிஞ்சிடும் எப்படி படிக்கணுன்றது. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி வந்துடும். ஈவன் நீங்க தூங்கும்போது கனவுல கூட படிப்பு தான் வரும். அந்த அளவு ஆயிடுவீங்க. பட் அதுக்கு இட்ஸ் டேக் டைம். உடனே ஆக முடியாது. ஒரு 3 மாசம் ரொம்ப கன்சிஸ்டன்ட்டா கஷ்டப்பட்டு உங்கள நீங்க ஒரு இடத்துல உட்கார வச்சு, அந்த ஒரு ப்ராசஸ நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா, அதுக்கப்புறமா அந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப சிம்பிளாவும் ஒரு ஹேபிட் ஆயிடும். அதுக்கு அதுக்கு மெயின் ரீசன் இந்த ஃபோர்த் பாயிண்ட் என்னன்னா கன்சிஸ்டன்சி. இதுதான் நிறைய பேர்ட்ட இல்ல. கொஞ்ச நாள் படிச்சுட்டு இந்த எக்ஸாம் எனக்கு செட் ஆகாதுன்னு ஒண்ணு குவிட் பண்ணிடுவாங்க. இல்ல கொஞ்ச நாள் படிச்சுட்டு எனக்கு ரிசல்ட் வரலன்றது ஓவர் திங்கிங்ல போயிடுவாங்க. நம்ம நம்பி வேலையெல்லாம் விட்டுட்டு வந்துட்டோம். இந்த எக்ஸாம் தான் நம்பி இருக்கோம். நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா இந்த மாதிரி ஆக்சிலரேஷன்ல இருப்பாங்க. பட் கன்சிஸ்டன்சி இஸ் த கீ ஃபார் கிளியர் த எக்ஸாம். ஸோ இந்த எக்ஸாமை நீங்க கிளியர் பண்ணணும்னா ஒரே வழி கன்சிஸ்டன்டா இருக்கிறது. நீங்க வந்து எவ்வளோ நேரம் வேணுமோ படிங்க. உங்களுக்கு எவ்வளோ நேரம் இருக்கு? ஒரு 2 மணி நேரம் இருக்கா? பரவால்ல படிங்க. ஒரு நாளைக்கு உங்ககிட்ட 8 மணி நேரம் இருக்கா? பரவால்ல படிங்க. இல்ல எனக்கு 16 மணி நேரம் டைம் ஃப்ரீயா தான் இருக்கா? கண்டிப்பா நீங்க படிங்க. பட் தினமும் படிங்க. டெய்லி படிங்க. அதுதான் வந்து கன்சிஸ்டன்சி. நான் வீக்லி 3 டேஸ் படிச்சுட்டு நிறைய எக்ஸாஸ்ட் ஆன மாதிரி ஃபீல் பண்ணி அதுக்கப்புறம் படிக்காம போறது இந்த மாதிரி இல்லாம கன்சிஸ்டன்டா இருங்க. கன்சிஸ்டன்சி இஸ் த டிசிப்ளின். மோட்டிவேஷன் நமக்கு தேவையே கிடையாது. ஜஸ்ட் டிசிப்ளினா இருங்க. இந்த எக்ஸாமை நீங்க கிளியர் பண்றதுக்கு அதுதான் ஒரே வழி. ஸோ இந்த 4 விஷயத்த மைண்ட்ல வச்சுக்கோங்க. டெஃபினட்டா நீங்க இந்த 4 விஷயத்த ஃபாலோ பண்ணீங்கன்னா எக்ஸாம் கண்டிப்பா கிளியர் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வேர் டு ஸ்டடியோட PDF வேணும்னா 7010339400 இந்த நம்பருக்கு மறக்காம வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.